காரியத்தை நீங்க செய்யும் போது ஒரே ஒரு கேள்வியை உங்களிடத்துல கேட்கணும், இது கர்த்தருக்கு பிரியமானதா? அப்படி நீங்க கேட்டு செஞ்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், எந்த பாவமும் உங்க வாழ்க்கையை தொடவே முடியாது, கிட்ட நெருங்க கூட முடியாது. பாவம் உள்ள வரலன்னா பிசாசு நெருங்கவே முடியாது. பிசாசு நெருங்கலன்னா எந்த பிரச்சனையும் உள்ள நுழையவே முடியாது. கர்த்தர் அக்கினி மதில் சுவரை உங்க சுற்றி வச்சிருப்பார். அக்கினியாய் உங்களை சுற்றி இருப்பார். உங்க வீட்டை நீங்க பாதுகாக்க வேண்டாம், கர்த்தர் பாதுகாப்பார். உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாக்க வேண்டாம், கர்த்தர் பாதுகாப்பார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த வேலைக்காரனுக்கு கண்களை திறந்துருங்க. இவன் ராணுவத்தை பார்க்கிறான், உலகத்தின் குதிரைகளை பார்க்கிறான். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறது அக்கினியின் குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கும்படியாய் உன்னுடைய கண்களை திறந்துருளும். அந்த கண்கள் திறக்கப்பட்ட போது பார்க்கிறான், ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வச்சிருக்கிறார். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் இதுதான். எந்த தீமையை தொட முடியாது கர்த்தருடைய பிள்ளையே. எந்த சேதமும் உங்களை தொட முடியாது, எந்த பிரச்சனைகளும் உங்களை தொட முடியாது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயப்படாதீங்க, உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, உலகத்தில் வருகிற வியாதிகளை பார்த்து பயப்படாதீங்க. நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். என்ன தொடணும்னா கர்த்தரை தாண்டி தான் தொடணும், என்ன மேற்கொள்ளணும் கர்த்தரை தாண்டி தான் நான் மேற்கொள்ளணும். அந்த விசுவாசம், அந்த தைரியம் நமக்கு உண்டாகட்டும்.